Hello, hi friends, welcome back to our channel friends. Thank you so much for watching my channel. நான் தான் உங்க யூனி. ஓகேவா, இன்னைக்கு நாங்க எங்க போறோம்னா ஷாப்பிங் போறோம். ஷாப்பிங்னா உடனே ட்ரெஸ் கீஸ் நினைக்காதீங்க. ஒன்றும் இல்லை, புளி மாங்காய் எல்லாம் வாங்க போறோம். நானும் குட்டியாலும். சாரா வந்து வெளியில போயிட்டா அவ ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ நானும் குட்டியால தான் சரி கடைக்கு போயிட்டு மாங்காய் ஊறுகாய் பண்ணலாம், தென் புளியெல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி கிளம்பி இருக்கிறோம். ஓகேவா, செம்ம வெயிலா இருக்கு. இந்த வெயில எப்படி போய் வாங்கிட்டு வர போறோம்னு தெரியல. குட்டியால வந்துட்டியா இல்லையா? எவ்வளவு நேரம் சாப்பிட்ற? சீக்கிரம் சாப்பிட்டு வா. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் குட்டியால. எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? எனக்கு சம்மர் வெக்கேஷன் விட்டாங்க. செம்ம ஜாலியா இருக்கு. எங்கேயாவது வெளியில போலான்னு பார்த்தா கடைசியில கடைக்கு அழைச்சிட்டு போறாங்க. மாங்காய் புளி எல்லாம் வாங்கணுமா, அதுக்கு போலாங்கிறாங்க. என்ன பண்றது? சரி வீட்லயே இருக்கிறதுக்கு பேசாம அங்கேயாச்சும் போலான்ட்டு நானும் யூனி அக்காவும் கிளம்பிட்டோம். செம்ம வெயிலா இருக்கு. அக்கா காலையிலே எழுப்பி விட்டாங்க என்ன. நான் தான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். இப்பதான் ஏஞ்சி கிளம்பி சாப்பிட்டு இருக்கேன். சரி யூனி அக்கா, நான் ரெடி ஆயிட்டேன்க்கா, வாங்கக்கா கடைக்கு போயிட்டு வரலாம்க்கா. ஓகே குட்டியால, இப்பயாச்சும் கிளம்பி வந்தியே. சரி வா குட்டியால, டைம் ஆயிடுச்சு. அக்கா எனக்கு பசிக்கும்ல, நான் சாப்பிட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சுக்கா. குட்டியால டைம் ஆயிடுச்சு. இப்பயே வெயில் நல்லா வந்துருச்சு. சீக்கிரம் போயிட்டு வாங்கிட்டு டக்குன்னு வீட்டுக்கு வந்துடலாம். ஓகேவா, என்ன சொல்ற? ஓகே யூனி அக்கா. அக்கா எனக்கு தர்பூசணி வாங்கி கொடுங்கக்கா, எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது. சரி வாங்கக்கா, நடந்து போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஷாப்புக்கு போகிறோம். வாங்க எங்க கூட சேர்ந்து ஷாப்புக்கு போகலாம். ஜிங் 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 ஜிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்புக்கு வந்துட்டோம். நான் எதிர்பார்த்த மாதிரி மாங்காய் புளி எல்லாமே இருக்குது. பேசாம இங்கே எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாம். ஓகேவா, மாங்காவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. லைக் அழகாக சின்ன சின்ன மாங்காவும் இருக்கு, பெரிய பெரிய மாங்காவும் இருக்குது. ஓகே இருங்க, நான் உங்களுக்கு மேலே காட்டுறேன். அதோ பாருங்க, தெரியுதா எப்படி சூப்பராக இருக்குல்ல மாங்காய். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு. புளி இருக்கு, புளியங்கொட்டை கூட வச்சிருக்கிறாங்களாட்டக்க. பரவாயில்ல, செம்ம சூப்பராக இருக்கு. இங்கேயே எல்லாத்தையும் வாங்கிட்டு போகலாம். மாங்காய் ஊறுகாய் போடலாம், புளி வந்து குழம்புக்கு வச்சுக்கலாம். எல்லாமே செம்ம யூஸ்ஃபுல்லா தான் இருக்குது. யூனி அக்கா, நீங்க சொன்ன மாதிரி வெயில் வந்துருச்சுக்கா. செம்ம வெயிலா இருக்கு. அக்கா எனக்கு மாங்காய் வேணும்க்கா, புளியும் வேணும்க்கா. புளியங்கொட்டை எதுக்குக்கா? சாப்பிடவா இல்ல வந்து விளையாடவா? தாயம் கட்ட விளையாடுறதுக்கு வச்சிருக்காங்களா? யூனி அக்கா சொல்லுங்கக்கா, புளியங்கொட்டை எதுக்குக்கா வச்சிருக்காங்க? அது என்ன நம்ம என்ன சாப்பிடவா முடியும்? ஐயோ செம்ம காமெடியா இருக்குப்பா. புளியங்கொட்டெல்லாம் வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க புளியங்கொட்டை சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா? காமெடியா இருக்குல்ல. எதுக்கு புளியங்கொட்டை அது இவ்வளவு வச்சிருக்காங்க? என்னவா இருக்கும்? யூனி அக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கக்கா, புளியங்கொட்டை எதுக்கு வச்சிருக்காங்க? மாங்காய் புளி ஓகே, புளியங்கொட்டையுமா? வாங்க பாப்பா, ரெண்டு பேரும் என்ன வந்திருக்கீங்க புதுசா கடைக்கு? என்ன வேணும் சொல்லுங்க. புளி வேணுமா, மாங்காய் வேணுமா, புளியங்கொட்டை வேணுமா? எல்லாமே இருக்குது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது பாப்பா. என்ன நீங்க ரெண்டு பேர் தான் வந்திருக்கீங்களா? சரி ஓகே ஓகே, என்ன வேணும் பார்த்து சொல்லுங்க. எல்லாமே ஒவ்வொரு கிலோவா தான் தர முடியும். அங்கிள், தர்பூசணி இல்லையா அங்கிள் உங்ககிட்ட? புளி மாங்காய்லாம் ஓகே அங்கிள், வாங்கிக்கிறோம். தர்பூசணி வேணும்னு நினைச்சோம் அங்கிள். இந்த வெயிலுக்கு நீங்க தர்பூசணி வச்சிருக்கலாம்ல அங்கிள். குட்டி பாப்பா தர்பூசணிக்காக தான் அங்கிள் வந்தா. தர்பூசணி இல்லைங்களா? சரி அங்கிள், மாங்காய் 1 கிலோ கொடுத்துருங்க, புளியும் 1 கிலோ கொடுத்துருங்க. அப்புறமேட்டு வந்து புளியங்கொட்டையும் எல்லாமே 3த்துலயுமே 1 கிலோ கொடுத்துருங்க அங்கிள். 3மே வாங்கிக்கிறோம். தர்பூசணி பார்த்தோம், தர்பூசணி இல்ல. சரி ஓகே அங்கிள், இது 3மே 1 கிலோ போதும். பாப்பா, தர்பூசணி எல்லாம் காலையிலே காலி ஆயிடுச்சு பாப்பா. நீங்க காலையிலே வந்து இருந்தா வாங்கி இருந்திருக்கலாம். சரி அங்கிள், ஓகே அங்கிள், எங்களுக்கு மாங்காய் புளி மட்டும் போதும். சரி பாப்பா, எல்லாத்துலயும் 1 கிலோ போட்டுறேன். ஓகேவா? தர்பூசணி வந்து நீங்க ஈவினிங் வாங்க, ஈவினிங் ஒரு லோடு வரும். அங்கிள் ஈவினிங்லாம் வர முடியாது அங்கிள். எல்லாமே 50 ரூபா பாப்பா. 1 கிலோ 50 ரூபா தான், ரொம்ப கம்மி விலைக்கு தான் தரேன், வாங்கிக்கோ. அங்கிள் 50 ரூபா தானா? ஓகே அங்கிள், சூப்பர் அங்கிள். 50 ரூபானா தாராளமா வாங்கிக்கிறேன் அங்கிள். ஆமா பாப்பா, 50 ரூபா தான் பாப்பா நான் தரேன். எல்லா கிலோவும் ஒவ்வொரு கிலோ எடுத்து என் கடையில 50 ரூபா தான். சூப்பர் அங்கிள், 50 ரூபானா தாராளமா வாங்கலாம் அங்கிள்.
பாப்பா இந்த பாத்திரம் தரேன், மாங்காவெல்லாம் பொறுக்கி பொறுக்கி போடு. 1 கிலோ தான், 50 ரூபா தான். அதனால நீ தாராளமா அள்ளி போட்டுக்கோங்க, சரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் டைம் மாங்காய்ல போகிறேன். பாருங்க எவ்வளோ வெயிலாக இருக்குது தெரியுதா? ஓகே, இது நல்லா இருக்கு, சின்ன சைஸாகவும் இருக்கு, ஈஸியாக அரைஞ்சி ஊறுகாய் போட்டுடலாம். இது என்ன கொஞ்சம் கருப்பாக இருக்குது, சரி ஓகே அரைஞ்சி போட்டுடலாம். அண்ட் தென் ஓகே, இந்த மாங்காய் சூப்பராக இருக்குது, இதுவும் எடுத்தாச்சு. அண்ட் தென் இதுவும் எடுத்தாச்சு. 1 கிலோக்கு எத்தனை மாங்காய் வரும்னு தெரியல, சரி நம்ம இதில் ஃபுல்லாக அள்ளி போடலாம். வாவ், இது நல்லா செம்ம சூப்பராக இருக்குல்ல. குட்டி மாங்காய் பார்த்தோன்னே கடிச்சு உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடலாம் போல இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 3 எடுத்தாச்சு. அப்புறம் திரும்பி இந்த சைடு வந்து பார்க்கலாம். யூனியக்கா நான் ஒரு 2-3 மாங்காய் அள்ளி போடுறேன்க்கா. என் சைஸுக்கு குட்டியா எடுத்திருக்கேன் பாருங்க, செம சூப்பரா இருக்கு. 1 2 3 4 எடுத்தாச்சு. இன்னும் என்ன எடுத்து போடலாம்? வாவ், இந்த மாங்காவும் நல்லா தான் இருக்குது, இந்த மாங்காய் எடுத்து போடலாம். இது வேணா, கொஞ்சம் இதா இருக்குது, இது எடுத்துக்கலாம். ஓகே, இது நல்லா சூப்பரா இருக்குது. நான் 2 மாங்காய் எடுத்து போட்டுட்டேனே, செம்ம சூப்பரா இருக்கு. ஐயோ, இந்த பக்கம் கீழே வந்துருச்சு. இது எடுத்து போட்டாச்சு. இதெல்லாம் 1 கிலோ வந்துருமா என்னன்னு தெரியல. சரி ஓகே, எடுத்தாச்சு. அடுத்தது இன்னொன்று எடுத்து போடலாம். இது செம்ம சூப்பரா இருக்குது. அங்கிள், நான் 3, யூனியக்கா 3 எடுத்துட்டோம் அங்கிள். கண்டிப்பா 1 கிலோ வரும் அங்கிள். இதை போட்டு சொல்லுங்க அங்கிள். சூப்பரா இருக்கு அங்கிள், மாங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் அங்கிள் இருக்கு உங்க கடையில. அங்கிள், இது 1 கிலோ எடுத்து போட்டுக்கோங்க அங்கிள். அடுத்தது நாம வந்து புளி பார்க்கலாம். பரவாயில்லப்பா, குட்டியாலும் நல்லா அழகா மாங்காய் செலக்ட் பண்ணியிருக்கா பாருங்களேன். அழகா 3 மாங்காய் சூப்பரா எடுத்து போட்டிருக்கா, செம்மையா இருக்குது. சரி, அடுத்தது வந்து நம்ம புளி பார்க்கலாம். ஓகே, இது என்ன ஒத்த புள்ளியா இருக்குது? இங்க பாருங்களேன், வெறும் 1 கொட்டை தான் இருக்க மாட்டேக்கா, ஒத்த புள்ளி தான் அட்டக்கா இது. சரி ஓகே ஓகே, இதுவும் 1 கிலோ எடுத்து போட்டுடலாம். நல்லா இருக்குது, எல்லாமே ஒத்த கிலோவா தான் இருக்குது, நீட்டா இருக்கும். பட் இது 1 கொட்டை புள்ளி ஆட்டக்கா. ஹாய் யூனியக்கா, இது என்னக்கா நீங்க சொல்ற மாதிரி ஒத்த புளி தான் இருக்குது? ஒருவேளை இவரு மரத்துல ஒத்த புளி மட்டும் தான் காய்க்குமோ என்னமோ. சரிக்கா, இதுவே எடுத்துருங்க. அப்புறம் புளி எடுக்க வேற எங்கேயாவா போகணும்? இந்த அண்ணா கடையிலே கம்மியா தானே இருக்குது, இதே எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க புளியாங்கோட்டை. யூனியக்கா, நான் கொஞ்ச நேரம் இந்த புளியாங்கோட்டையில விளையாண்டுட்டு வரேன். ஜபுக்குன்னு ஏறி உட்காந்துக்கிட்டேன், செம்ம ஜாலியா இருக்குது. ஓகே பாப்பா, இந்த 1 கிலோ மாங்காய் போட்டுடுறேன். ஓகேவா? ஆமா பாப்பா, நீ சொல்ற மாதிரி இது மரத்துல வந்து ஒத்த புளி மரம் தான், 1 கொட்டை தான் வரும். ஆனா செம்ம டேஸ்டா நம்ம புளிப்பாவும் இருக்கும். நீங்க வந்து குழம்புக்குள்ள ஒரு இது போட்டாவே போதும், செம்ம ருசியாவும் இருக்கு. செம்ம டிமாண்ட் பாப்பா இந்த கொட்டைக்கு, செம்ம இது வாங்கிக்கோ. சரி அங்கிள், நீங்க அந்த புளிய 1 கிலோ நான் எடுத்து போட்டுறேன். முதல்ல மாங்காவை எடை போட்டுருங்க அங்கிள், ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேசாம புளி, இங்க ஒத்த புளி டேஸ்டா தான் இருக்குன்னு சொல்றாரு இந்த அங்கிள், இங்கேயே நம்ம வந்து வாங்கிக்கலாம், ஓகேவா? சரி பாப்பா, அப்ப இந்த 1 கிலோ மாங்காவை வந்து நான் அதுல போட்டுடுறேன், ஓகேவா? அடுத்தது என்ன, புளி தானே? இந்த பாப்பா, இதுல 1 கிலோ புளி அள்ளி போட்டுக்கோ. ஓகே அங்கிள், நான் அள்ளி போட்டுறேன் 1 கிலோ புள்ளிய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இந்த கொட்டை புள்ளியை வந்து அள்ளி போட்டுடலாம். இது டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மீன் குழம்பு வச்சு பார்க்கலாம், இல்லை சாம்பார் வச்சு பார்க்கலாம், புளிக்குழம்பு வச்சு பார்க்கலாம், எல்லாமே வச்சு பார்க்கலாம், ஓகேவா? சரி, எத்தனை வரும் தெரில 1 கிலோவுக்கு. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே ஓகே, கரெக்டாக 1 கிலோ வந்துருச்சு. 10 போட்டிருந்தா கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த புளியெல்லாம் எடுத்துட்டேன். அந்த அங்கிள்கிட்ட கொடுத்து எடை போட்டுடலாம், ஓகேவா? அங்கிள் இந்தாங்க அங்கிள், இதையும் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதில் கொட்டிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். அடுத்தது நம்ம இந்த புளியங்கொட்டை வாங்கலாமா வேணாமா? சரி பாப்பா, இந்த புளியும் கரெக்டா 1 கிலோ இருக்கு. நான் அந்த மாங்காய் அதிலே போட்டுடுறேன், ஓகேவா? அடுத்தது புளியங்கொட்டை இருக்குது பாப்பா, வாங்குறீங்களா? என்னது, அழகா புளியங்கொட்டையை வறுத்து அதை மேல இருக்க ஓட்டை உடைச்சு தண்ணியில ஊற வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டு பாருங்க, செம்ம ஹெல்த்தி அண்ட் செம்ம டேஸ்டா இருக்கும். நிறைய பேர் வந்து புளியங்கொட்டை வாங்குறாங்க. புளியங்கொட்டை நம்மளும் வாங்கலாம்க்கா. அந்த அங்கிள் சொல்ற மாதிரி ஊற வச்சு வறுத்து நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம்க்கா. யூனியக்கா, நான் புளியங்கொட்டை சாப்பிட்டதே இல்லக்கா, ப்ளீஸ்க்கா வாங்குங்கக்கா, நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பார்க்கவே நல்லா இருக்கு. புளியங்கொட்டையே சாப்பிட முடியும்னு எனக்கு இங்க வந்துதான்க்கா தெரியுது.
சரி குட்டியால, நானும் அதான் நினைச்சேன். சரி இந்த அங்கிள் சொல்ற மாதிரி புளியங்கொட்டையும் வாங்கிட்டு நம்ம இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புளியங்கொட்டையை வறுத்துட்டு அப்புறம் அந்த ஓடெல்லாம் எடுத்துட்டு நைட்டு தண்ணியில ஊற வச்சு உப்பு மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சு காலையில சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சாப்பிட்டீங்கன்னா சொல்லுங்க என்கிட்டயும். ஓகே குட்டியால, இந்த பாத்திரத்துல ஃபுல்லா கொட்டையை வச்சுட்டோன்னா 1 கிலோ வந்துடும் அங்கிள் சொல்லியிருந்தாரு. ஓகே, இவ்வளவு எடுத்துக்கிட்டோம். ஐயோ நான் விழுந்துட்டேனே, ஓப்பாடா ஹேஞ்சி வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத்திரம் ஃபுல்லாக கொட்டை எடுத்துட்டோம். இவ்வளோ போதும்னு நினைக்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறோம். நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். சரி பாப்பா, பரவாயில்லையே, நான் சொன்னேன்ட்டு புளியங்கொட்டெல்லாம் வாங்கிட்டீங்க. சரி ஓகே பாப்பா, இதையும் கரெக்டா 1 கிலோ தான் இருக்கும். நான் இதுல போட்டுடுறேன். ஓகேவா? ஆனா புளியங்கொட்டை 1 கிலோக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அது கொஞ்சம் 1/2 கிலோன்னு நான் போட்டுக்கிறேன் பாப்பா. பில்லு போட்டுடலாமா இல்ல வேற ஏதாவது வேணுமான்னு பார்த்து சொல்லுங்க. அதோ பாருங்க, என் பக்கத்துல இலந்த பழம் வச்சிருக்கேன். இது வாங்கிக்கோங்க பாப்பா, நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா குளிர்ச்சி இலந்த பழம் இந்த வெயில் காலத்துக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? இது இலந்த ஜூஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. அங்கிள் இலந்த பழமா? குட்டியாலே இலந்த பழம் குட்டியாலே சின்ன வயசுல சாராக்கு ரொம்ப பிடிக்கும். இலந்த கொட்டை இலந்த ஜூஸ்ன்னு சொல்லுவோம், செம்மையா இருக்கும். யூனியக்கா, இதுதானாக்கா இலந்த ஜூஸ்ன்னு சொல்லுவீங்களே? சாரா அடிக்கடி இலந்த பழம் வாங்கிட்டு வந்து சொல்லி சாப்பிடுவாள், கருப்பா இருக்குமே, அதுவா? ஆமா குட்டியாலே, சாராக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும், சூப்பரா இருக்கும். 1 ரூபா ஒரு பாக்கெட்டு. யூனியக்கா, அப்ப எனக்கும் வேணும், எனக்கும் வாங்கி கொடுங்க. சரி ஓகே குட்டியால, உனக்கு 2 எனக்கு 2 சாராக்கு 2, நம்ம எல்லாருக்கும் 2 வாங்கிடலாம். ஓகேவா? சரி ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, நிறைய தான் இருக்குது. இதுல கொட்டையும் அரைச்சி வச்சு நல்லா பண்ணிருக்காங்க, செம்மையா இருக்கும். இதுல புளிப்பும் காரமும் 2மே இருக்கும். சரி ஓகே, இது எனக்கு 2, இது சாராக்கு 2, குட்டியால உனக்கும் 2. ஓகே, இதுல இன்னும் கொஞ்சம் 3 இருக்குது. ஓகே, இதுல எல்லாருக்கும் 2 6 வச்சிருக்கிறோம். இதை அங்கிள்கிட்ட கொடுத்தரலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிக்குமா? ஓகே பாப்பா, என்ன வாங்கிட்டீங்களா? எல்லாத்துக்கும் பில் போட்டுடலாமா? பார்த்து சொல்லுங்க. எத்தனை இலந்த பழம் எடுத்திருக்கீங்க? 6 இலந்த பழம் எடுத்திருக்கீங்களா? சரி ஓகே, இதுவும் நான் அந்த டப்பாலே போட்டுடுறேன். ஓகேவா? என்ன கணக்கு வருதுன்னா, அது 50, புளி 50, மாங்காய் 50, இலந்த கொட்டை 50, ஒரு 150 கொடுங்க. அங்கிள் 150 இருங்க, நான் பாக்குறேன். மாங்காய் 50, அப்புறம் இந்த பக்கத்துல இருக்க புளி 50, அந்த புளியங்கொட்டை அரை 25, அப்புறம் இந்த 6 இலந்த இதுல அது ஒரு 25. ஓகே அங்கிள், கரெக்டா 150 தான் வருது. ஓகே. பாப்பா, நான் 150 கம்மியா தான் சொல்லியிருக்கேன். வெளியில எல்லாம் போனீங்கன்னா 300 ரூபா 300, 350, 100 ரூபா அதிகமா ஏற்றி சொல்லுவாங்க. நான் உனக்காக எல்லாமே கம்மியா தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி இனிமே எதுவா இருந்தாலும் இங்கேயே வாங்குங்க, கம்மி பண்ணி தரேன். அடுத்த வாரம் வாட்டர் மெலன் வரும், வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வாங்கிட்டோம். இப்போ எனக்கு ரொம்ப தண்ணி தாக எடுக்குது. அங்கே ஒரு பானை இருக்குது. சரி, அதில் தண்ணி குடிக்கலாமா என்னன்னு தெரியல. அந்த அங்கிள்கிட்ட கேட்கலாம். யூனியக்கா, எனக்கு தண்ணி தாக எடுக்குது. ஆமா குட்டியால, எனக்கு பயங்கரமா தண்ணி தாங்க எடுக்குது. வாட்டர் பாட்டில தண்ணி வேற கூட எடுத்துட்டு வரல. என்ன பண்ணலாம்? அந்த தண்ணி குடிக்கலாமா என்னன்னு தெரியல. இரு, அந்த அங்கிள்கிட்ட கேட்போம். அங்கிள். சொல்லு பாப்பா, என்ன வேணும்? தண்ணி, குடிங்க, நல்ல தண்ணி தான். யூனியக்கா, எனக்கு பயங்கரமா தண்ணி தாக எடுக்குது. ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுங்க. ஓகே, இந்த குடத்துல இருந்து தண்ணி ஊத்தியாச்சு. தண்ணி நல்லா அழகா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொடுங்க. வாவ், நல்லா இருக்கு. யூனியக்கா, இந்தாங்க, நீங்களும் குடிங்க. குடிச்சிட்டீங்களா? ஓகே, மீதி தண்ணி அதிலே ஊத்திட்டு பானையில மூடிடுங்க, தூசி பற்ற போகுது. அப்பாடா, வயிறு ஃபுல்லா தண்ணியா இருக்கு. சரி பாப்பா, தண்ணி குடிச்சிட்டீங்களா? சரி ஓகே, எல்லாத்தையும் நீங்க வாங்கினதுல இந்த கவர்ல போட்டு தரேன். மாங்காய், புளியங்கொட்டை, இலந்த பழம் எல்லாமே இருக்குது. இந்த கவர்ல இருக்கு, எடுத்து வச்சுக்கோ. 150 ரூபா தான் பாப்பா, 150 ரூபா கொடு, சரியா? அங்கிள் வெயிட் பண்ணுங்க அங்கிள். 150 ரூபாவா? ஓகே அங்கிள், நான் எடுத்து தர்றேன். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க, பர்ஸ்ல எவ்வளோ இருக்குன்னு தெரியல. பணம் இருக்கு. ஓகே அங்கிள், 150 ரூபா பணம் இருக்குது. நான் உங்களுக்கு 20 ரூபா நோட்டை தான் எல்லாமே வச்சிருக்கேன். சரி ஓகே, நான் உங்களுக்கு தரேன் அங்கிள்.
அங்கிள் நல்லா இருக்கு அங்கிள், தண்ணி செம்ம டேஸ்டா இருக்கு. ஓகே, மாங்காய் புளி எல்லாருமே நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு அங்கிள். இந்தாங்க அங்கிள் 150 ரூபா எடுத்துக்கோங்க. இந்த மாங்காய் மேல வச்சுட்டேன், நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க. சரி பாப்பா, கரெக்டா இருக்கு, நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, நீங்க பார்த்து போங்க, வெயிலா இருக்குது. ஓகேவா, அந்த குட்டி பாப்பாவையும் நல்லா பார்த்து கூட்டிட்டு போங்க. சரி, ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க. யூனி அக்கா பரவாயில்லக்கா, இந்த கடைக்கார அங்கிள் நல்ல அங்கிளா இருக்கிறாரு, பார்த்து போயிட்டு வாங்கலாம் சொல்றாங்க. மாங்காய் எல்லாமே நல்லா இருக்குல்ல யூனி அக்கா, சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நியூ சேனல், ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். ஓகேவா, புது புது வீடியோஸ் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் போடுறதுக்கு. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.